இப்போ நீங்க வீடியோல பார்த்த அந்த கிராமம் ஜனநாயகன் படத்துல தலைவர் விஜய் அவர்கள் நடிச்சிருப்பார் ஒரு மலை கிராமத்துல. அந்த ஊர் தான் இது. 2025 அங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது தலைவர் அவர்கள் அப்படியே நடந்து வந்தார் அந்த பாதை வழியா. இவ்வளவு மோசமான பாதையா இருக்கு புசி மாம்ஸ், இது நம்ம செலவுலேயே ரோடு போட்டுருவோமா, இவங்கெல்லாம் ரோடு போட மாட்டாங்க அப்படின்னும் போது தலைவரே நம்ம பேனர் வைக்கவே விட மாட்டாங்கிறாங்க இந்த திமுக கார அயோக்கிய போயிடுவோம். ரோடு போடவா விட்டுற போறாங்க, எப்படி ஒரு வருஷத்துல நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, வந்தது பிறகு நம்மளே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராம். அதுக்கு பிறகு 2026 நம்ம பதவியேற்றதுக்கு பிறகு 5வது நாள் பதவியேற்று தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்று 5வது நாள் புசி ஆனந்தோடைய டேபிளுக்கு ஒன்று போனச்சான். தாண்டிக்குடி கிராமம் ஊட்டியில் இருக்குல்ல, நம்ம ஜனநாயகன் ஷூட்டிங் இடத்துல அந்த கிராமத்துக்கு ரோடு போடணும், அதற்கான வேலைகள்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னாராம். அப்படின்னு நம்மளுடைய புசி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் நேத்திக்கு வந்து சட்டசபையில் சொல்லும் போது பாரு அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஞாபக சக்தியை விட ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த கிராமத்துக்கு நம்ம போயிட்டு வந்தோம், அவ்வளோ மோசமாக இருந்துச்சு, அப்போ சொன்னோம்ல அதை செஞ்சு விடும் அப்படின்னு அந்த மனுஷனுக்கு தோணுச்சுல, இதுதான் என் தலைவர் அப்படிங்கிறது. அதற்கு பிறகு நேற்றைய தினம் வந்து நம்மளுடைய நாஞ்சில் சம்பத் அவர்களை திமுக தொண்டர்கள், திமுக குண்டர்கள் வேணா மாத்திக்கலாமா, அந்த குண்டர்கள் ரெவிடி அந்த ரெவிடி பயல இருக்காங்கல்ல, நேற்று அடிச்சிருக்கிறாங்க, சேரை விட்டு அடிச்சு மண்டே வரைக்கும் பொழந்து விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு பிறகு நம்மளுடைய துப்பிலே வக்கீலே அதாவது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் காரு கொடுத்தது வந்து மிகப்பெரிய தவறு. அதில் எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கும், தாவேக்கால் உள்ள எல்லாருக்குமே மாற்று கருத்து இருக்கு. ஆனால் கார் கொடுத்தது தப்பு. உனக்கு மருமவெல்லாம் கொண்டாந்து கார் கொடுக்கலாம், 1.5 கோடி ரூபா காரை மருமையை கொண்டாந்து கொடுத்து போயிட்டா போல சீமானுக்கு வைங்களேன். ஆனால் வக்கீலே துப்பில்லை, இங்கே வக்கீலே துப்பில்லை. உங்கள் தொண்டர்கள் அடிபட்டு கிடக்கும் போது உங்களுக்கு வக்கீலே துப்பில்லை. மன்னார்குடியில் விக்னேஷ் அவர்களுக்கு குடும்பத்துக்கு காசு கொடுக்க துப்பில்லை வக்கீலே. எலெக்ஷன்ல ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக வக்கீல்ல துப்பில்ல, ஆனால் அவங்களுக்கு கார் கொடுத்தா பொறாமைப்படுற மூதேவி. திரள் நிதி காசுல எதுக்கு வீடு வாடகை 2 லட்சம் என்று கேட்க வக்கீல்ல துப்பில்ல. திரள் நிதி காசுல எதுக்கு பென்ஸ் கார் என்று கேட்ட வக்கீல்ல துப்பில்ல. திரள் நிதி காசுல எதுக்கு அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிற அப்படி கேட்க வக்கீல்ல துப்பில்ல. திறன் நிதி காசுல எதுக்கு விஜயாக்காக்கு மந்த்லி மெயின்டெனன்ஸ் ஃபீ 50,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படி கேட்க வக்கீல்ல துப்பில்ல. கேள்விக்கு தார்மீக உரிமைகளாக நீங்க இழந்து விட்டீர்கள். சாதாரண குடிமகனா நீங்க கேள்வி கேளுங்க, யாருனாலும் கேள்வி கேட்கலாம், அதற்கு பதில் சொல்வதற்கு இது அரசு கடமைப்பட்டிருக்கிறது, தலைவர் விஜய் அவர்கள் கடமைப்பட்டிருக்காரு. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரர் ஊர் காசுல வாழ்ற உனக்குலாம் கேள்வி கேட்க தகுதி இருக்காங்கிறதா எங்களுடைய கேள்வி. இரண்டா மக்கள் மனசுல அவங்களுடைய திறநிதியில வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்கு அந்த உரிமை இல்லைங்கிறது எங்களுடைய கருத்து. சாதாரண மனிதனாக எந்த ஒரு கட்சி பாகுபாடும் இல்லாமல் யாரும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், தவறாக இருந்தால் திருத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியாக பார்க்கிறோம். அதற்கு பிறகு நேற்று ஒரு திமுக சார்பாக ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்துல பொட்டு மாமா அப்படின்னு தலைவர் விஜய் அவர்களை, ஒரு முதலமைச்சர் அவர்களை, மேயர் பிரியா கலந்து கொண்ட போராட்டத்திலேயே பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சரி பார்ப்போம், அதாவது இவர்களுக்கெல்லாம் எப்படி தக்க பாடம் புகட்டப்படுமோ அப்படி புகட்டப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் போட்டு பொழந்து விட்டுக்கிறா அப்பெல்லாம் பார்த்துங்களேன். யார் நம்ம உதயநிதியை மாண்புமிகு 3 மணி நேரம் கக்கத்தில் உட்கார்ந்திருந்த எதிர்கட்சி தலைவர் அவர்களை சீட்டார் இந்த அடியெல்லாம் அடிவால எதிர்பார்க்கல. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. யங் தாத்தாவுடைய சங்க உறுப்பினர் ஆவதற்காகனாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. சும்மா எல்லா வாட்டியுமா சொல்லிட்டு இருக்க முடியும். சரி, சட்டமன்றத்தில் லைவ் போடுறது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறாங்க யாரு? திமுகவுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பயந்துட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இதை வந்து அவை குறிப்பிலேருந்து நிற்கிங்கன்னு சொல்றீங்க, ஆனால் இதெல்லாம் கட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க தாவேக பசங்க. எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்க என்ன பிரயோஜனம், எல்லா மக்களும் தெரிஞ்சு போச்சே அப்படின்னு பயப்படுறாங்க. நான் சொன்னா இல்லையா, லைவ் வேணும் கத்துனது யாரு? இதே திமுக. இப்போ லைவ் வேண்டாம் கத்துறது இதே திமுக. யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நேரு உட்காந்து அழுதுருந்தாப்புல, எல்லாரும் ரீலா கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களை பார்த்தாடா ரீல்ஸ் போடுற கூட்டம்னு சொன்னேன்,
போடுறோம் பாரு உனக்கு ரீல்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. இதுல மிக சிறப்பா அருமையா இருந்ததுன்னா நம்ம சிடிஆரோட அட்டாக் தான். நான் சொல்லியிருக்கிறேன், தாவேக்கால மிகப்பெரிய அரசியல் பேசுற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செங்கோட்டையன் மாம்ஸ் இருக்கா, செங்ஸ் ப்ரோ அவர் தான். அதற்கு பிறகு சிடிஆர் மாதிரியான ஒரு அரசியல் பேசுற ஆட்கள் வந்து யாருமே இல்லை. ஒரிஜினலாக அட்டாக் தான், பர்சனல் அட்டாக் வரைக்கும் போட்டுருவோம்ல. சிடிஆர் பொறுமையாக எடுத்து வச்சு செய்வார். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உதயநிதி வந்து சொல்கிறாப்புல, சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாப்புல, சங்கி அமைச்சர் அவர்களே அப்படின்ட்டு, சரி மின்துறை அமைச்சரே அப்படிங்கும் போது நம்மளால ஒன்று பொசுக்கு நினைச்சாப்புல ஏஞ்சி வந்து நாங்கள் சொல்லலாமா, கக்கூசில் 3 மணி நேரம் உட்காந்துருந்த எதிர்கட்சி தலைவர் அவர்களே நாங்கள் சொன்ன ஏற்றி எடுக்கலான்ட்டு அது முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஏஞ்சி கரூர் கேங் தலைவரே, சரி கரூர் சட்டமன்ற உறுப்பினரே, நீங்கள் கரூர் சட்டமன்றமும் கிடையாதா, கோவை சட்டமன்ற உறுப்பினரே அப்படின்ட்டு ஒரு கலாச்சிட்டோம்னு வைங்களேன். மாண்புமிகு சங்கி அமைச்சர், மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம்? 5 நிமிஷம் ஆகுமா? உட்காரணும். எல்லாருக்கும் பேச தெரியும். உட்காருங்க. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும். என்ன பேசணுமோ இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினால் எங்களுக்கும் பேச தெரியும். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று 3 மணி நேரம் கக்கூசில் உட்கார்ந்துருக்க எதிர்கட்சி தலைவரை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்ட்டு இருக்காதாப்ல. இதெல்லாம் மொரட்ட அட்டாக்கு. அந்த மனுஷன்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான். நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், கரூர் சட்டமன்ற உறுப்பினர், கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தான் 2021 உட்காருங்க, 2021 இந்த துறைக்கு உட்காருங்க. அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் பல கட்சிகள் தாண்டி வந்தார். அவருக்கான இடம் கிடைத்து விட்டது. இன்னைக்கு அந்த கட்சியில் உள்ளவையெல்லாம் எங்க இருக்கிறாங்க? தலை வந்துட்டா போல. இன்னைக்கு அமைச்சர் 3 துறைக்கு அமைச்சராக உட்காந்துக்கிறாப்புல. அவருடைய வளர்ச்சியை பாருங்க. தலைவர் விஜய் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிரட்டல் ஒன்று எடுத்திருந்தார். அதாவது ஆதாரம்னு கேட்குறீங்க, என் டேபிளில் 3 டிபார்ட்மெண்ட்டோடைய எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு, யார் என்னென்ன ஊழல் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, எங்களுக்கு எப்போ ஓப்பன் பண்ண தெரியும் அப்போ ஓப்பன் பண்ணும் அப்படின்னு ஒரு மெத்தட் எடுத்தாப்புல. நைட்டு ஃபுல்லாக நடுக்க ஜாத்தா இருந்திருப்பாங்க, கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருந்துருக்காங்களேன். இன்னைக்கு வந்துட்டு ஐயோ அட்டாக் வேறு பண்ணிவிட்டாங்களே அப்படின்ட்டு இவர் வச்சு ஏதோ 3 துறை டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன பயமா வெளியிடுறதுக்கு? விடுங்க, ஜோசியக்காரனை கூப்பிட்டாந்து நேரம் பார்க்க போறீங்களா அப்படிங்கவும் நம்மளுக்கு கடுப்பாயிட்டாங்க. ஜோசியத்தை பற்றி நீங்கள் பேசாதீங்க, மஞ்சள் துண்டுக்கு ஏன் போட்ட கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஜோசியக்காரனை பார்த்து மஞ்சள் துண்டு போட்ட கதையெல்லாம் தெரியும் அப்படின்ட்டாங்க. இந்த அட்டாக்கு சிடிஆர் போடல, ஜெயலலிதாமா போட்டது. மஞ்சள் துண்டு எதுக்கு போட்டதுன்னா மங்களகரமாக இருக்க வேண்டும், உங்கள் ஆட்சி மங்களகரமாக இருக்கு, இதுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும், மஞ்சள் துண்டு போட்டுவிடுங்கன்னு ஜோசியாரம் பேச்சை கேட்டுட்டு கலைஞர் மஞ்சள் துண்டு போட்டிருந்தாப்புல. அதை ஜெயலலிதா சட்டமன்றத்திலே வச்சு கேவலப்படுத்தி விட்டீங்களே, அதை இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுக்கிறாப்புல. ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. சட்டமன்றத்தில் உண்மையிலே சொல்றேன், நான் எதிர்பார்க்காத அளவுக்கு, பல பேர் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஆளுங்கட்சி தாவேக்கா செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யார் என்ன பேசுறாலும் போட்டு போடா அடி அசிங்கப்படுத்து ராகிங் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. நம்ம பசங்க திமுக பிடிச்சி ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆண்டப்பா சீனியரு, நாங்கள் ஆண்டா இப்போ காலேஜ் சீனியரு, நீங்களாம் ஜூனியரு அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சு பம்படியாக ராகிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா பாவமாக இருக்கு. இப்படிப்பட்ட திமுக நாங்கள் பார்த்தது கிடையாது. ஏன்னா திமுக காரணங்களோட இப்படிப்பட்ட திமுக பார்த்தது கிடையாது. என்கிட்ட எத்தனையோ ஆண்டுகள் வந்து எதிர்கட்சியாக இருந்துக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக இருந்திருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் மீட்டாக இருப்பாங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது துள்ளிக்கிட்டு இருப்பாங்களே. அப்போல்லாம் வந்து எடப்பாடி இருப்பாப்பில், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா வந்தாப்பெல்லாம் கூட இது. ஆனால் இந்த தாவேக்காவில் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்காங்க, அமைச்சராக உட்காந்துருக்கலாம், இஷ்டத்துக்கு பார்க்குறாங்க, போட்டு போடன்னு பார்க்குறாங்க. பார்க்கவே மஜாவாக இருக்கு. நீங்கள் செய்கிற இவ்வளவு காரியங்களும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் சட்டத்தை எவ்வளவு மதிக்கிறீர்கள், சட்ட விதிகளை எப்படி மதிக்கிறீர்கள் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், தெரிந்து கொள்வார்கள். நீங்கள் இவ்வளவு மோசமாக நடப்பதை நான் கடுமையாக வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் திறந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. நீங்கள் மக்கள் பார்த்து கொள்ளட்டும். யார் இங்கேயும் காமிங்க அங்கேயும் காமிங்க, மக்கள் தீர்ப்பு சொன்னா நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அமைச்சர் நீங்க தயவு செய்து சொல்றேன்,
நீங்க வந்து எதை அநாகரிகமானலாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க. அதற்கு பிறகு மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது திருவாரூரில் நேற்றைய தினம் வந்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு நபர் உள்ளே போயிட்டு அந்த ஆவணங்கள் மேலே எல்லாத்தையும் மண்ணெண்ணையை ஊற்றி பெட்ரோலை ஊற்றி கொளுத்த முயற்சி பண்ணது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது சரியா தவறா? இது சரியா தவறான்னு கேட்டால் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விடுறது சரியா? சரிதான். அவங்களுக்கு 5 வருஷம் அந்த மனுஷன் பட்டாவுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மனுஷன் நமக்கெல்லாம் தெரியாது, ஒரு பட்டாவுக்காக டெய்லியும் போயிட்டு ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்தில் எனக்கு பட்டா ரெடி பண்ணி கொடுங்க, பட்டா ரெடி பண்ணி கொடுங்க. இன்னும் எவ்வளோ பேர் தமிழக மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். 1 வருஷம் 2 வருஷம்ல அந்த மனுஷன் 5 வருஷமா அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் பட்டா ரெடி பண்ணி கொடுக்கவே இல்லை. அந்த மனுஷனுக்கு கோவம் வருமா இல்லையா? எல்லாருக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டை டச் பண்ணி விடுறது கவர்மெண்ட்ல உள்ள அதிகாரிகள். இந்த அதிகாரிகளுக்கு இப்படி பண்ணாதான் புத்தி வரும். இன்னைக்கு இஷ்யூ ஆயிருக்கு, இன்னைக்கு எங்க நடக்குது, எதுக்கு அவருக்கு 5 வருஷமா நீங்க பட்டா கொடுக்குறன்னு இன்னைக்கு கேள்வி வந்திருக்கு. இன்னைக்கு கலெக்டர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த விசாரணைக்கு காரணம் நேற்று பெட்ரோல் ஊற்றி விட்டதான், கொளுத்தி விட்டுருக்கணும் அவங்க எல்லாம். இன்னைக்கு பல மக்கள்கள், இன்னும் சாதாரண மக்கள், பெரிய பணக்காரனானவங்களேன் பொசுக்குண்டா 5000 டக்குன்னு கூடு அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. நம்மள மாதிரி ஏழைகள் இருக்காங்களா, நடுத்தர மக்கள் பணம் கொடுக்க முடியலை. தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி வந்த பிறகு பணம் வாங்குறது கிடையாது, வாங்க பயப்படுறாங்க. அதான் எனக்கு பணம் வரலையா, நான் எதுக்கு உனக்கு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அதை எடுக்குது. அதுக்கு தான் பண்ணி விட்டாங்க. 5 வருஷமா அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காராம். இதே மாதிரி உங்களுக்கெல்லாம் பட்டா இஷ்யூ வந்துச்சுன்னா மெயில் இருக்குது, சிஎம் செல்லுக்கு மெயில் அனுப்பி விடுங்க, போயிட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுங்க. இதை மாதிரி இந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அரசுக்கு கீழே வேலை செய்கிற அதிகாரிகள் தான் இன்னைக்கு மிதப்பா அலைகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு நாஞ்சில் சம்பத் நேற்றுக்கு தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். சென்னையில் நடந்த ஒரு விவாத மேடையில் நம்ம ரங்கராஜ் பாண்டே தலைமையில் நடக்குது. ஒரு பிஹைண்ட் வுட்ஸில் காப்பிரைட்ஸ் கூட அடிச்சுடுவாங்க, ஃப்ரெண்ட் விட்டுன்னு வச்சுருக்கலாம். அந்த வுட்டு டிவியில் ஒரு விவாதம் நடக்குது. அப்போ நம்மளுடைய நாஞ்சில் சம்பத் பேச ஆரம்பிக்கவுமே திமுககாரங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே பல்லுலேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கீழேருந்து நிறைய கமெண்ட் வந்துச்சு. அப்பொழுது நாஞ்சில் சம்பத் விட்ட வார்த்தை மிக தவறான வார்த்தை, அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை ஒரு பயலே அப்படின்னு சொல்லி ஒரு திமுகவுடைய தொண்டரை திட்டார். அது ரொம்ப தப்பு. அதுக்காக திமுக உள்ளவங்களும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. யாராக இருந்தாலும் அடிக்க தான் செய்வாங்க. இந்த நேரத்தில் போய் முட்டா கொடுக்க முடியும்? ஒரு பொது மேடையில் என்ன வார்த்தை பேசணும்னு உங்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ குழந்தைகள் உட்காந்து அந்த இடத்துல போயிட்டு இந்த பயலே அப்படின்னு சொன்ன உடனே அவர் டென்ஷன் ஆகிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் அவர் பேசுனது மிகப்பெரிய தப்பு, இவர்கள் அடித்தது மிகப்பெரிய தப்புன்னு வச்சுக்கலாம். இதில் நம்ம என்ன பார்க்கலாம், அந்த மேட்டரை பார்க்க கிடையாது. நீ திட்டுனா அதுக்கு ஒன்று அடிச்சு விட்டாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பேசாதீங்க. நமக்குன்னு ஒரு தகாதாரமாக இருக்கா இல்லையா? நான் எவ்வளோ முறை சொல்லியிருக்கேன், தாவேகா மேடைகளில் மட்டும்தான் யாரும் தரந்தாழ்ந்த வாயில பேசினதே கிடையாது. தாவேகா மேடைகள், இன்னைக்கு திமுக மேடையில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மேடையில சாட்டை திருமுருகன் சீமானே கட்டாத பேசுவாப்பல, அப்படியும் பாப்பல இப்படியும் பாப்பல, அதெல்லாம் ரொம்ப தவறா பேசுவாப்பல. அதிமுக மேடையில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம், சமீபகாலமா எப்படி பேசிட்டு இருக்கேன். தாவேகா மேடையில் ஒரே ஒரு ஆளை காமிங்க, பொது மேடையில் இந்த கெட்ட வார்த்தை சொல்லி உங்க ஆள் பேசான காமிங்க, வேற பார்த்துக்கிறேன், வேறலாம் மாற்ற முடியாது அப்படின்னு வச்சிருக்காங்க. சரி, நம்ம பார்ப்போம். என்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனால் முதல் முறையாக அதுவும் ஒரு டிவி நிகழ்ச்சியில் அவர் பேசுனது மிகப்பெரிய தப்பு. அதற்கான எதிரொலியை அவர்கள் காவித்தார்கள். ஆனால் அவங்க கூச்சல் குழப்பம் போட்டதும் தவறு தான். ஓகே, விடுங்க, அது அப்படிதான் இருக்கும். நியூட்டன் விதி, நியூட்டன் தேடலா மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை ஒன்று உண்டு இல்லை, அதுதான். ஆனால் இதில் நான் ஒரு வீடியோவில் ஒன்று பார்த்தேன், அதுதான் எனக்கு அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. நான் இப்படி நின்று பேசினாலே நேற்று கண்ணாடி மாதிரி போட்டு விட்டான். நேற்றுக்கு எல்லாம் பயந்துட்டாங்க, தவளை மாதிரி இருந்துச்சு. நான் கேமரா பார்த்து பேசுறதை நான் பயப்படுறேன், கண்ணா சிமிட்டி தான் நான் பேசுகிறேன். அந்த வீடியோவில் நான் ஒரு ஷூட் ஒன்று பார்த்தேன். அதாவது இடும்பவனம் கார்த்தியும் ராஜீவ்காந்தியும் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு அதிர்ச்சியமா இருந்துச்சு. ஏன்டா இவங்க 2 பேருக்கு இடையில 2026 அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி பயங்கரமான, சொல்லப்போனால் தலைவர் விஜய் வருவதுக்கு முன்னாடி பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. இவருக்கு ராஜீவ்காந்திக்கு பேர் துரோகி. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியில இருந்து தான் விலகி போய் திமுகவில் தஞ்சம் அடைஞ்சார் ராஜீவ்காந்தி. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஆட்களை இழுப்பதற்காக அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது ராஜீவ்காந்திக்கு. அப்படி துரோகி என்ற பட்டம் சூட்டப்பட்டது ராஜீவ்காந்திக்கு. ஒரு மேடையில் 2 பேருக்கும் வாக்குவாதம் வெடிச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 பேரும் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய ராஜீவ்காந்தி ட்வீட் போடும்போது தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்களும் அமர்ந்திருந்தார். அப்பொழுதுதான் பேச வந்திருந்தார் நாஞ்சில் சம்பத் அப்படிங்கிற. தம்பி இடும்பவனம் கார்த்தியா, எப்படா அனந்தமியா நீங்க 2 பேரும் கடிச்சு முடிச்சுட்டு கிடந்தீங்க? இவங்க தெரிகிறதா, இவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க, திமுக இவங்களும் பரஸ்பர நட்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சீமான் அவர்கள் விட்டு எவ்வளவோ கதை சொல்லியிருக்கிறாங்களேன். இன்னைக்கு அவர் கேட்டிருக்கிறார், அதாவது கார் முக்கியமா, எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் முக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கேள்வி சரியான கேள்வி. எனக்கும் அதில் கொஞ்சம் என்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போது அதில் திட்டத்தை மட்டும் தான் அறிவிச்சோம்.
ஆனா அதுல வந்து சில தவறுகள் இருக்கிறது. அறிவிக்காம இருந்திருக்கலாம், கார் இல்லாதவர்களுக்கு கார் கொடுத்துருக்கலாம். என்கிட்ட 190 எம்எல்ஏக்களுக்கு தற்போது எல்லார்ட்டையுமே கார் இருக்கு. லவ் ஃபெயிலியர் ஆயிட்டுங்க, எனக்கு கார் இல்லாம எனக்கு கார் கொடுத்துருக்காரு தலைவர்னு சொன்ன ஒரு நம்மளுடைய சபரி ஐங்கரனுக்கு கூட பல கார்கள் இருக்கிறது அப்படிங்கிற விடவிட்டுலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா எல்லாருக்கும் கொடுக்க தேவையில்லைன்னா ஒரு வேலை தேவையில்லை, அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தான். எல்லாத்தையும் கார் இருக்கும் போது அவருக்கான பெட்ரோல் பேட்டா, இந்த டிரைவர் பேட்டா மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம். ஆனா சீமான் மாதிரி ஆட்கள் நீங்க வந்து மக்கள் காசுல இருந்து நீங்க எடுத்து செலவு பண்ணிட்டீங்க, ஒரு எம்எல்ஏக்களுக்கு செலவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, மக்கள் பணத்திலிருந்து எடுத்து மக்கள் பிரதிநிதிக்கு உங்க ஊருக்கு நீங்க போய் பாருங்க. நீங்க கார் இல்லை என்கிட்டன்னு யாரும் மக்கள் பணி செய்யாம இருந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, காட்டுமன்னார் கோயில்ல அந்த ஜோதிமணி எம்எல்ஏ அவர்கள் சொன்னார், என்கிட்ட கார் இல்லை, வாடகை காரை எடுத்துக்கிட்டு தாங்க மக்களை போய் சந்திக்கிறேன், நான் ஒரு ஏழ்மையான ஒரு எம்எல்ஏ, கார் கொடுங்கன்னு கேட்கவும் தலைவர் விஜய் அவர்கள் அதை உணர்ந்து கார் இல்லாமல் சில பேர் இருப்பாங்க. அதனால சில பேருக்கு மட்டும் கொடுத்தா பிரச்சனை, நம்ம எல்லாருக்கும் கொடுத்துரும் அப்படின்ற மனப்பான்மையில கொடுத்துட்டாருன்னு வைக்கலாம். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா, மக்கள் காசுல இருந்து எடுத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கு நீங்க மக்கள் சேவை செய்யுங்கள் எடுத்து கொடுத்துருக்கிறாங்க. ஒருவேளை இது தவறாக இருந்தால் நிறைய பேர் நம்மளுடைய கட்சியிலேருந்து நிறைய அதிருப்தியில் வந்திருக்கு, அதையும் ஏற்றுக்கொள்வார் விஜய் அவர்கள். ஏற்றுக்கொள்ளணும், மறுபரிசீலனை கூட செய்யட்டும். அதுல நமக்கு ஒரே ஒரு கருத்து தான், மக்கள் பணி செய்வதற்காக கொடுத்திருக்கிறார், அதுல தவறு இருந்தால் தலைவர் திருத்திக்கணும். இது எல்லாருடைய கருத்தாக நானும் பதிவுகிறேன். ஆனா சீமானவர்கள் இப்ப என்ன சொல்றாருன்னா, மக்கள் காசுல இருந்து நீ எடுத்து எதுக்கு செலவு பண்ற, மக்கள் காசுல இருந்து எதுக்கு எடுத்து செலவு பண்ற. சரி, நான் கேட்கிறேன், மக்கள் காசுல இருந்து எடுத்து உன் வீட்டு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது உனக்கு தெரியலையா? உன் தொண்டர்கள் காசுல இருந்து நீ வாங்கி விஜயலட்சுமிக்கு மாசம் 50,000 கொடுக்கும் போது உனக்கு தெரியலையா? உனக்கு வக்கில்லே துப்பில்லை, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டு உனக்கு வக்கில்லே துப்பில்லை, நீ தொண்டர்கள் காசு எடுத்து செலவு பண்ணிருக்கீங்க. சொந்தமா உனக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்க துப்பில்லே வக்கில்லே, நீ தொண்டர்கள் காசு எடுத்து செலவு பண்ணீங்க. அண்ணன் விட்ட கதையெல்லாம் வேற லெவல் கதை, அண்ணன் கதையை வந்து. ஆனா அண்ணன் மேல எனக்கு 1000 மாற்று கருத்து இருக்கலாம், உண்மையிலே சீமான் அவர்கள் மேல எனக்கு 1000 மாற்று கருத்துகள் இருக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆனா அண்ணன் கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாருன்னா 8 வட்டி ஊரும் அண்ணன் கதையை கேட்கறதுக்கு காத்து கிடக்குனாங்களேன். பெரிய டேபிள் ஒன்று விரிச்சு வச்சுட்டாங்களாம். அந்த டேபிள்ல ஒரு ஆள் இருக்குதான், நண்டு இருக்குதான், மீன் இருக்குதான், எல்லாமும் இருக்குதான். எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்களாம். தலைவன் வேற லெவலில் சாப்பிட்டுக்கிறாப்ல. யாரு நம்ம சீமானா சாப்பிட்டே இருக்கிறாப்லன்னு வச்சுக்கலாம். மற்றவங்களாம் பின்வாங்கிட்டாங்க, பக்கத்தில் உள்ள நிர்வாகிகள், அந்த போர் வீரர்கள்லாம் உட்காந்து பின்வாங்கிட்டாங்களா. எங்க? இலங்கையில். இங்கே கிடையாது, இலங்கையில் தலைவர் பிரபானுடைய அந்த கூடாரத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் பின்வாங்கினது பிறகு இந்த பக்கத்தில் சீமானன் உட்காந்துக்கிறாப்லையாம், இந்த பக்கத்தில் தலைவர் பிரபாரன் உட்காந்துக்கிறாப்லையாம். 2 பேருக்கு தான் போட்டி நடந்துருக்குதான், யார் ஃபர்ஸ்ட் முடிக்க போறான்னு. நம்ம அண்ணன் தான் பாப்படுற ஒரு சாஃப்ட் அண்ட் கரெக்டாக மெதுவாக சாப்பிட்டுக்கிறாப்லையாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறாப்லையாம். சாப்பிட்டு முடிச்சு, உனக்கு என்னடா வேணும் தம்பி, நீ சொல்லி நான் தரேன்டா அப்படின்னு பிரபாரன் ஐயா சொன்னாப்லையாம். எனக்கு அந்த சமையல்காரன் மட்டும் கொடுத்துருங்களேன், அவ்வளோ சூப்பராக சமைக்கிறாரு. இதுனா விஜயலட்சுமியா கேட்டான்னு கொண்டு போகிறதுக்கு என்னத்த கதை விடுற, சும்மா ஏதாச்சும் சொல்லின்னு. எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளோ பெருசு இருக்கும். இறால் அப்படின்னா 6 வகை இறால் இருக்கும். நண்டுனா நண்டு அப்படியே தான் இருக்கும், அப்படியே முழு நண்டா இருக்கும். பிளந்து பார்த்தா உள்ளுக்குள்ள மாதிரி எப்படி சமைப்பாங்கன்னே தெரியாது. அதான் கடைசியா உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம், இந்த சமையக்காரர் கொடுக்கணும். கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி தோசைன்னு போது சிரிக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கேன். இட்லியை உடைச்சா உள்ள கறி இருக்கு. ஆமா, இட்லியை உடைச்சா உள்ள கறி இருக்கு. ஆமா, இருங்க அப்படியே சாப்பிடுற சிரிக்கிறேன். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பண்ண திட்டுற? பெத்து போட்டனால பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன். அண்ணன் கதை அப்படிப்பட்ட கதைன்னு வச்சுக்கலாம். இடையில அண்ணன் சொன்ன ஒரு அருமையான ஒரு அறிவுரையை நானும் கடைபிடிக்கிறேன், நீங்களுமே கடைபிடிங்க. பெண்களிடம் வரதட்சணை வாங்கக்கூடாது என்று சொன்னதுல அந்த இடத்துல நான் சீமான் கொடுங்க. ஆண்களே சொல்றேன், நீங்க வாழ போறது அந்த பெண் கூடவா இல்ல அவர் கொண்டு வரும் பொன் கூடவா அப்படின்னு சொன்னார்ல, அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன், நம்ம கல்யாணம் பண்ணா, நமக்கு கல்யாணம் ஒன்று பண்ணா வரதட்சணை ஒரு சொத்து வாங்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அப்படின்ட்டு நான்லாம் ஏமாந்து போயிட்டேங்க. கடைசியில் பார்த்தா நம்மளுடைய கயல்வெளியை திருமணம் பண்ணார்ல, அவங்க அப்பா கிட்ட காளிமுத்து நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒரு 85 லட்ச ரூபாய்க்கு உள்ள மதிப்பு உள்ள பெரிய நிலம் ஒன்று இருந்துச்சான். அந்த நிலத்தை உங்க அப்பா எழுதி வாங்கிட்டு வாடின்னு சொல்லி அவருக்கு வந்து சண்டையான். எங்க வரு எங்களையெல்லாம் நீ வந்து வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ 85 லட்ச ரூபா சொத்து மதிப்புள்ள சொத்து அப்பன்ட்டு இருக்கு, அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டோன்னு வெக்கமே இல்லாம சொல்லிக்காயா. அதே மாதிரி எவனாவது என் பிள்ளை கிட்ட டவுரி வரதட்சணை நீ வாங்கின சட்டம் வந்தவன போடுவேன். இங்கே இருக்கிற ஆண் மக்கள் கவனத்திற்கு, இளைஞர்களின் கவனத்திற்கு, சட்டசபையில் பேசுற மாதிரி
நீ வாழ போறது என் பெண்ணோடவா, என் பெண்ணு கொண்டு வர பொண்ணோடவா, குடும்பத்தை ஏதோட நடத்த போறேன். என் பெண்ணே தங்கம். எங்க மாமா பேர்ல எங்க மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க. ஏதோ அப்ப அந்த நிலத்தை எனக்கு தரலைன்னு கோவம் இருக்கு. இப்போ எனக்கு மொட்டாட்டிக்கு சண்டை நடக்குது. நான் வந்து எங்க அப்பா நம்மாழ்வார் பேர்ல, சரி மாமா பேர்ல கூட ஒரு வேளாண் பண்ணை உருவாக்கி காட்டுறேன், எனக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு. அது நீயாச்சு உங்க அக்காவாச்சு பேசிக்க அப்படின்னு என் பொண்டாட்டி சராளி வழியா. இந்த ஆளு பேச்ச நம்பியானா நாம் நம்மளுக்கு பல பேர் சுத்தி நிக்கிறீங்க. என் அண்ணன் அதை சொல்லிட்டாப்ல, என் அண்ணன் இதை சொல்லிட்டாப்ல. இன்னும் பிரபாகர் என்ற பெயரை நான் சொல்லிதான் உங்களுக்கே தெரியும். யாரும் பிரபாகர் என்ற பேரை இவர் சொல்லிதான் நமக்கு தெரியுமா? காரைக்குடிங்கிற ஊரு நான் போட்டி போட்டு போறதாங்க அந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். காரைக்குடின்னு ஒரு ஊர் இருக்குன்னு. அடா பாவிலா, காரைக்குடி சாப்பாடு, காரமான சாப்பாடு காரைக்குடி சாப்பாடு, வீடுகளுக்கு பேர் போனது காரைக்குடி, அப்பெல்லாம் தெரியாது. சீமான் போட்டி போட்ட உடனே தெரிஞ்சு போச்சான். அதனால 3வது 4வது வந்து தாப்பல டெபாசிட் கூட வாங்காம வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட அண்ணன் எங்க அண்ணன். இந்த சீமானுக்கு இப்படிதான்டா உங்களால பேச முடியும். நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்றேன், அதை பாருங்களேன். அந்த வீடியோவுடைய உண்மையான அந்த வாய்ஸோட ப்ளே பண்றேன் பாருங்களேன். அப்ப என்ன பண்ணணும்? அந்த மராட்சிய மாநிலத்திற்கு பாலிய தொழிலாளிகள், அந்த பாலிய தொழிலாளிகள் வந்தால் கூட நான் பெருமையாவே அம்மா என்று கூப்பிடுவேன். வீடியோவை மீட் பண்ணிட்டு போட்டா காக்கா வலிப்பு வந்து நடு ரோட்ல கத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் நம்ம ஒருபோதும் மதிக்க போறது கிடையாது. இப்படி ஏன் சம்பந்தமே இல்லாம நாம் தமிழர் கட்சி தூக்கி போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு தெரியுதா? அதாவது தலைவர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் அதுலேருந்து நான் ஒரு குத்தம் கொண்டு பிடிப்பேன், என்ன செஞ்சாலும் தப்பு, இந்த சாட்டை துரைமுருகன், இடுவானம் கார்த்தி மாதிரியான ஆட்களை வச்சுக்கொண்டு முப்பொழுதும் எப்பொழுதும் போட்டு தாவேக்காவை அடிக்கணும் தாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ எங்களுக்கும் நேரங்காலம் பார்க்காம எந்த நேரத்திலையும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி அடிப்பதற்கு தயங்கவே மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. எங்களை யார் அட்டாக் பண்ணாலும் அவங்களை நாங்கள் அட்டாக் பண்ணிட்டே இருப்போம். நாங்கள் வி ஆர் த வாரியர்ஸ். நாங்கள் ஒரு போர் படை தளபதிகள். எங்கள் தளபதிக்கு நாங்கள் தான் தளபதிகள். போட்டு போனதுனே இருப்போம். மக்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்களோட தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது நான் உங்கள் யங் தாத்தா.